செம்பருத்தி co-presented by நலம் அன்புடன் ஆரோக்கியா மில்க். இவ எதுக்கு குடும்பத்தோட இங்க வந்திருக்கா? அங்க வச்சு போட்ட சீன் எல்லாம் பத்தாதுன்னு இப்ப வீட்டுக்கு வந்து சீன் போட வந்திருக்காளோ? வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். என்ன எனக்கு முன்னாடியே வந்து என் வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? உட்காருங்க. ப்ளீஸ் சிட் டவுன். இவங்க என் பேரண்ட்ஸ். அப்பா ராஜசேகர். வணக்கம். வணக்கம். அம்மா சாரதா. வணக்கம். 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 ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. தேங்க் யூ. உட்காரு. என் பொண்ணு மேடையில பேசுனதுல உங்களுக்கு வருத்தம் தான், மன்னிக்கணும். அப்படி எதுவும் இல்ல. நான் அப்பவே சொன்னேன்லப்பா, மேடம் எதுவும் தப்பா நினைச்சுக்கலன்னு. நீங்க தான் மேடம் பார்த்து சாரி கேட்கணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டீங்க. நந்தினி, அப்பதான் பேசிட்டு இருக்காருல, கொஞ்சம் பேசாம இரு. ஒரே பொண்ணு, ரொம்ப செல்லமா வளர்ந்துட்டா. செல்லம். உண்மையாவே எனக்கு நந்தினி மேல எந்த வருத்தமோ கோவமோ எதுவுமே இல்ல. இதுக்காகவா இங்க வந்தீங்க? என் பொண்ணுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும்னு எப்பவும் ஆர்வமா இருப்பா. ஆனா இத்தனை நாளா அதுக்கு வாய்ப்பே கிடைக்காம இருந்தது. இன்னைக்குதான் அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதுல இவ கொஞ்சம் அதிக பசித்தனை பண்ணிட்டாலோன்னு எனக்கு கொஞ்சம் பயம் இருந்தது. இப்ப நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் என் மனசு நிம்மதியா இருக்கு. இந்த நந்தினி விஷயத்துல அகிலாண்டேஸ்வரி மனசுல என்ன இருக்குன்னே புரிய மாட்டேங்குது. மேம், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும். ஆமா மேடம், நீங்க எங்க வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு பெருமையா இருக்கும். நந்தினி மேல உங்களுக்கு உண்மையிலே கோவம் இல்லனா நீங்க எங்க வீட்டுக்கு வர சம்மதம் சொல்லணும். மேம், கால் மேம். ஸ்டூபிட். மேடம் கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. இம்பார்ட்டன்ட் கால் மேம். எவ்வளவு பெரிய இம்பார்ட்டன்ட் காலா இருந்தாலும் ஐ டோன்ட் கேர். எனக்கு மேடம் தான் இம்பார்ட்டன்ட். சாரி மேம். இட்ஸ் ஆல் ரைட். தேங்க் யூ. தேங்க்ஸ். சாப்பிடுங்க. தேங்க்ஸ். மேம், நீங்க என் வீட்டுக்கு வரணும்னு கேட்டனே மேம். கண்டிப்பா வரேன். தேங்க்யூ மேம். விஜயா மேடம், டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. ஓகே மேடம். அத்தை, என்ன அத்தை, டான்ஸ் போட்டிக்கு போயிட்டு வந்த உடனே உங்களுக்கும் டான்ஸ் ஆடணும்னு ஆசை வந்துருச்சா? வந்ததும் வராதமா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. என்னடி கிண்டலா உனக்கு?
வீட்ல ஒருத்தி புதுசா வந்து குடும்பத்தோட உட்கார்ந்து இருந்தாலே அவ யாருன்னு தெரியுமா? அப்படியா? யார் அத்தை? நான் அப்படி யாரையும் பார்க்கலையே. நீ இவ்வளவு நேரம் எங்க இருந்த? கிச்சன்ல இருந்தேன் அத்தை. எந்த நேரமும் திங்கறதுலயே இருந்தா யாரு என்னன்னு எப்படி தெரியும்? அத்தை, அது தெரிஞ்சுக்கிட்டு நான் என்னத்தான் பண்ண போறேன்? ஏய் மக்கு பிளாஸ்திரி, இங்க பாருடி, எந்த நேரத்துல எந்த திசையில இருந்து நமக்கு எதிரிங்க முளைப்பாங்கன்னு தெரியாது. எப்பவுமே கண்ணையும் காதையும் திறந்து வச்சுக்கிட்டு ஷார்ப்பா இருக்கணும். அத்தை, நீங்க எதுவும் சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. ஐயோ, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. நாங்க டான்ஸ் பார்க்க போனோம்ல, அங்க ஜெயிச்ச நந்தினி தாண்டி இப்ப வீட்டுக்கு வந்துட்டு போனா. அவ எதுக்கிட்ட வந்தா? அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா அவ அகிலாண்டேஸ்வரி கிட்ட காட்டுற பணிவு, பேச்சு, நட, உட எதுவுமே எனக்கு சரியா படலடி. அவ ஏதோ பிளானோட தான் வந்த மாதிரி இருக்கு. என்னத்த சொல்றீங்க? என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அவ விஷயத்துல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு மட்டும் என் உள் மனசு சொல்லுது. இன்னைக்கு தாண்டி அவளை முதல்ல பார்த்தோம். பரிசு கொடுக்கும் போதே அகிலாக்கும் அவளுக்கும் முட்டிக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனா அப்படி எதுவும் நடக்கல. அவ அகிலா கிட்ட நெருக்கம் காட்டுறதுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. அத்தை, ஏதோ ஒண்ணுன்னு மொட்டையா சொன்னா எப்படி அத்தை? அது என்னன்னு பார்த்த உடனே கண்டுபிடிக்க முடியாதா? சிங்கம், புலி, நாய், நரி, கரடின்னு மிருகங்களா இருந்ததுன்னா அது எதுக்கு வந்திருக்கு, என்ன பண்ண போகுதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லிடலாம். ஏன்னா அதோட குணம் என்னன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா மனுஷங்க மனசுல என்ன இருக்குன்னு அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியாது. ரொம்ப கரெக்டா சொன்னீங்க அத்தை. அதனாலதான் நம்மள யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அகிலாண்டேஸ்வரிய அந்த நந்தினி வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காடி. அகிலாவும் உடனே வரேன்னு ஒத்துக்கிட்டா. நானும் அகிலா கூட போவேன். அப்ப கண்டுபிடிக்கிறேன் அந்த நந்தினியோட மர்மம் என்னன்னு. எது எப்படி இருந்தாலும் நந்தினிய அகிலா கிட்ட நெருங்க விட மாட்டேன். ஆரம்பத்திலேயே கட் பண்ணி விடுறேன். எதுக்கு இப்ப அம்மா நம்ம 2 பேரையும் கூப்பிட்டுருக்காங்க? தெரியலையே ப்ரோ. ஒருவேளை நம்ம மறைச்ச பார்வதி டெமோ கல்யாண விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சிருக்குமோ? என்னாச்சு ப்ரோ? அம்மாவை ஃபேஸ் பண்றதுக்கே பயமா இருக்குடா. நீயே எப்படி பயந்த எப்படி ப்ரோ? வா பாத்துக்கலாம். பயப்படம் வா. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. கல்யாண ஏற்பாடுலாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குமா? நீங்க சொன்னபடியே கல்யாணத்தை கிராண்டா நடத்திடலாம். என்னாச்சு ஆதி? ஏன் ஒரு மாதிரியா நர்வஸா இருக்க? இல்லம்மா, நத்திங். ஐம் ஓகே. நோ, உன்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. எப்ப என்ன கேட்டாலும் கான்பிடென்ட்டா உன்கிட்ட இருந்து பதில் வரும். இன்னைக்கு அப்படி வரலையே, என்னாச்சு? எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் எதுவும் இல்லம்மா, லேசா தலைவலி, அதான். தலைவலியா? மாத்திரை ஏதாவது போட்டுக்கிட்டியா, இல்ல தைலம் ஏதாவது தேய்ச்சி விடவா? இல்ல வேணாமா, டேப்லெட் போட்டிருக்கேன்,
சரியாயிடும். ஓகே. பார்வதி ரகு கல்யாணம் அந்த டெமோ கல்யாணம் ஷூட் பண்ண வீடியோ எங்க இருக்கு? பார்வதி கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். சரிம்மா. இன்வைட் பண்ணுங்க. அருண் ஐஸ்வர்யா நிச்சயதார்த்தத்துல நீ பட்ட அவமானத்தை விட டபுள் மடங்கு இந்த சமையல்காரி கல்யாணத்துல காத்திருக்குடி. நீ எப்படி தலகுனிஞ்சு நிக்கிறங்கறத நான் பார்க்கத்தானே காத்திருக்கேன். யாரும் எந்த குறையும் சொல்லிடக்கூடாது. கவனமா பாத்துக்கோங்க. அக்கா, இது ஒரு சாதாரண சமையல்காரி கல்யாணம் தானே. எதுக்கு நீங்க இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிறீங்க? 1-2 குறைதான் இருந்தா என்ன? நோ, இது அகிலாண்டேஸ்வரி வீட்டு கல்யாணம். ஆடு. இது அகிலாண்டேஸ்வரி முன்ன நின்னு நடத்துற கல்யாணம். இதுல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஓகேமா, நாங்க பாத்துக்கிறோம். விஜயா மேடம், 4 o'clock கான்ஃபரன்ஸ் இருக்கு, ரிமைண்ட் பண்ணு. ஓகே மேடம். ப்ரோ போலாம் ப்ரோ. வா ப்ரோ, பாத்துக்கலாம். ஊரை கூட்டி அவமானப்படுறதுக்கு எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கணுமா? நடத்துங்க. ஏங்கா, என்னாச்சுக்கா உனக்கு? ஒரு இடத்துல உட்காராம இப்படி அப்படியோ நடந்துட்டு இருக்க. கல்யாணம் வரைக்கும் கிச்சனுக்குள்ள வரக்கூடாது, 4 நாள் நல்லா ரெஸ்ட் எடுன்னு அம்மா உத்தரவு போட்டுட்டாங்க. அம்மா உத்தரவு என்னால மீற முடியல. சும்மா உட்கார்ந்திருக்கவும் முடியல. ஒரே டென்ஷனா இருக்குடா கணேசா. இத பாரு, என்கிட்ட வந்து படிச்சது போதும் 4 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொன்னா நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் தெரியுமா? நீ என்னடானா 4 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொன்னதுக்கு இப்படி டென்ஷனா இருக்க? சின்ன வயசுல இருந்தே ஓடி ஆடி வேலை செஞ்ச கைடா அது. இப்ப திடீர்னு ரெஸ்ட் எடுக்க சொன்னா அது எப்படிடா முடியும்? வேலை செய்யலன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும்டா. விட்டா உன் கழுத்துல தாலி கட்டுற நேரம் வரைக்கும் கூட வீட்டு வேலை சமையல் வேலை தான் செஞ்சுட்டு இருப்ப. அது தெரிஞ்சுதான் அம்மா இப்படி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. நீ பேசாம ரெஸ்ட் எடு. ஏண்டா என்னடா பேசுற நீ? நான் ரெஸ்ட் எடுக்கிறது இப்ப ரொம்ப முக்கியமா? இங்க பாரு, இந்த பார்வதி அந்த வீட்ல மட்டும் இல்லன்னா அங்க கிச்சன்ல ஒரு வேலையும் ஒழுங்கா நடக்காதுடா. அம்மா, ஐயா, பெரியய்யா எல்லாருக்கும் எந்த நேரத்துல என்ன கொடுக்கணும், அவங்க என்ன சாப்பிடுவாங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் அங்க இல்லன்னா சரியா சாப்பிட கூட மாட்டாங்க. அத நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. அக்கா, வீட்டுலதான் அத்தனை வேலைக்காரங்க இருக்காங்கல்ல. நீ இருந்தாலும் இல்லைனாலும் அங்க எல்லாமே சரியாதான் நடக்கும். எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்கக்கா. நீ எதுக்கு தேவையில்லாம அதை பத்தி கவலைப்பட்டு இருக்க? நான் சொன்னா உனக்கு புரியாதுடா.
அம்மா ஐயா பெரியய்யா எல்லாரும் நமக்கு கடவுள் மாதிரி. நாம சாமிக்கு படைக்கும் போது ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யற மாதிரிதான் நான் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செய்வேன். அவங்களும் அத விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. மத்தவங்க எல்லாம் என்ன மாதிரி சமைப்பாங்களா? இப்ப பாரு. அக்கா யாருக்கு போனு? சித்ரா அக்காக்கு. ஹலோ ஹலோ சித்ராக்கா, நான் பார்வதி பேசுறேன். சொல்லு பார்வதி. அம்மா சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. எதுக்கு கேக்குற பார்வதி? சாப்பிட்டாங்களா, அதாவது எப்பவும் போல சாப்பிட்டாங்களா இல்ல சும்மா பேருக்கு வந்து சாப்பிட்டாங்களா? ஏன் பார்வதி அப்படி கேக்குற? அம்மா எப்பவும் போல நல்லா ருசிச்சு சாப்பிட்டாங்க. பெரிய சாப்பிட்டாரா? சாப்பிட்டாரு. ஆமா, இதெல்லாம் எதுக்கு நீ கேக்குற? இல்ல, அம்மா சாப்பிடும் போது என்ன பத்தி ஏதாவது பேச்சு வந்ததா? உன்னை பத்தியா? என்ன பத்தினா என் சமையல பத்தி, என் கை பக்குவத்தை பத்தி ஏதாவது பேசிக்கிட்டாங்களான்னு கேட்டேன். அப்படியெல்லாம் எதுவும் பேசிக்கல பார்வதி. இல்லையா? சரி. சாப்பிடும் போது என் கை பக்குவத்தை பத்தி அம்மா எதுவுமே சொல்லலையா? சொல்லல. நீ இல்லாத குறையே வராம நாங்க பாத்துக்கிறோம். நீ அம்மாவை பத்தி கவலைப்படாம கல்யாணத்துக்கு நல்லா ரெஸ்ட் எடு. சரி சரி சரி. ஓகே. சரி பார்வதி. நீங்க போன வைங்க. அந்த சித்ரா அக்கா பொறாமையில என்கிட்ட உண்மைய சொல்லாம மறைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களாம் ஒண்ணும் மறைக்கல. நீ இல்லனா அங்க எதுவுமே சரியா நடக்காது நீ தான் நினைச்சிட்டு இருக்க. இப்போ அப்படி இல்லன்னு தெரிஞ்சதும் அத உன்னால தாங்கிக்க முடியல. அப்படிலாம் எதுவும் இல்லடா கணேசா. சித்ரா அக்காவோட சமையல சாப்பிட பிடிக்காம அம்மா என்ன கூட்டிட்டு வர சொல்லி ஆள் அனுப்புவாங்க. இப்ப பாரு பார்வதி. விஜயாக்கா, அம்மா என்ன கூட்டிட்டு வர சொன்னாங்களா? ஆமா, அது எப்படி உனக்கு தெரியும்? அம்மா மனசு எனக்கு தெரியாதா? ஒரு நிமிஷம். நான் சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள அம்மா என்ன கூட்டிட்டு வர சொல்லி இவங்களை அனுப்பியிருக்காங்க பாத்தியா? இப்பவாச்சும் உன்னோட அக்காவை பத்தி கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. வாங்கக்கா போலாம். அம்மா. வா பார்வதி. என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா, நான் சீக்கிரமா ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன். உன்னை வேலை செய்யறதுக்காக நான் கூட்டிட்டு வர சொல்லல, விருந்து கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு வர சொன்னேன். என்னம்மா சொல்றீங்க? வா பார்வதி. உட்கார் பார்வதி. நான் எப்படிம்மா டைனிங் டேபிள்ல? நீ இப்ப இந்த வீட்டு வேலைக்காரியோ இல்ல சமையல்காரியோ இல்ல, என்னோட விருந்தாளி. உட்காரு. சொல்றேன்ல, உட்காரு. அடேங்கப்பா, அமைதிப்படை அமாவாசையே இவ மிஞ்சிடுவா. பெரிய நடிகைதான். நல்ல வசதியா உட்காரு பார்வதி. ஏன் இப்படி நுனி சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்க? உட்காரு.
இல்லம்மா, உங்க முன்னாடி நீங்க நின்னுட்டு இருக்கும்போது நான் எப்படிம்மா? என்னால முடியாதுமா. நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல, இப்போ நீ என் விருந்தாளின்னு. இல்லம்மா, அது வந்து இது பாரு, நீ உன் ஊர்ல இருந்திருந்தா கல்யாண பொண்ணான உன்ன உன் சொந்தம் பந்தம் அவங்க எல்லாரும் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்தெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல. இங்கதான் உனக்கு யாருமே இல்லையே, அதனால உனக்கு அந்த குறை வந்துடக்கூடாது. உன் கல்யாணத்துல எந்த குறையும் வந்துடக்கூடாதுன்னு நான் சொல்லிருக்கேன்ல, அதுக்காக தான் இந்த விருந்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன். உட்கார். வேணாமா, வேணுனா நான் தரையில உட்காந்துக்கிறேம்மா. சொன்னா கேட்கணும். பேசாம சேர்லயே உட்காரு. உட்காரு. வனஜா, அக்கா. பார்வதிக்கு இலைய எடுத்து வை. ஆ, இத்தனை நாளா எங்க எல்லாருக்கும் வாய்க்கு ருசியா சமைச்சு போட்ட உனக்கு இன்னைக்கு என் கையால நானே சமைச்சிருக்கேன்.